வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுதுமே கண்ணீர் குரலில் உங்களோடு பேசுவேன். இன்று உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினால் என்னுடைய குரல் பழைய கம்பீரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று கூட நான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு கோரிக்கை கூட வைத்திருக்கின்றேன். தற்பொழுது நாடாளுமன்றத்தை மையப்படுத்திய நகர்வுகள்தான் பெருவாரியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது சார்ந்த செய்திகள் தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இப்பொழுது எழும்பியிருக்கின்றது. இளங்குமரன் அவர்களை ஒரு தகாத வார்த்தையால் வைத்தியர் அர்ஜுனா அவர் பேசிவிட்டார் என்பதை மையப்படுத்தி கடற்தொழில் அமைச்சர் அது சார்ந்த சில விடயங்களை முன்னிலைப்படுத்திவிட்டார் என்கின்ற அடிப்படையில் அது சார்ந்த கருத்துகள் பேசுபடு பொருளாக மாறியிருந்தன. இவைகள்தான் இன்றைய பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் பேசப்படுகிறது. அதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அந்த கருத்துகளில் அவர் என்ன செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியும், அதுபோல உண்மையிலே இளங்குமரன் அவர்களை அந்த குறிப்பிட்ட வார்த்தையால் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டாரா என்கின்ற கேள்வியும் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களோடு நாம் பயணிக்கலாம். நேற்று மலையக தமிழர்களுக்கு ஆதரவாக, அதாவது அரசு 350 ரூபாய் அவர்களுக்கு அதிகம் கொடுத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை மலையக தமிழர்களை ஆதரித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது வைத்தியர் மிக கோபமாக எழும்பி, அந்த 350 ரூபாய் எதற்கு உதவும்? ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவதற்கு கூட அது உதவாது. இதை எப்படி நீங்கள் ஒரு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகை என்று சொல்ல முடியும்? நீங்கள் திட்டமிட்டு ஒரு இனத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று கோபத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். நமக்கு சில நண்பர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அப்படி கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேட்டது ஒரு நியாயத்தின் வெளிப்பாடு. அவர் மனதில் என்ன தோன்றியது என்பதை விட தன் மனதிற்குள் இருந்ததை அவர் எடுத்து வைத்தார் என்பதுதான் நிஜம். அந்த 350 ரூபாய் உயர்வாக கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய களம் மலையக தமிழர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து விடுமா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றது. இது ஒரு ஏமாற்றுத்தனத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள். ஒரு ஏமாற்றுத்தனத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த ஆட்சியாளர்களும் அரசு சார்ந்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வைத்தியரை போன்றவர்கள் தான் துணிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் கூட வைத்தியர் அர்ஜுனா துணிந்து கேட்டிருக்கிறார் என்ற கருத்துக்களை நண்பர்கள் நமக்கு பதிவு செய்திருந்தார்கள். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு தாக்கமும் மக்களுக்கானதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிய வேண்டியதிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து சில கருத்துக்களும் பதிவிடுவார்கள் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஒரு மனிதன் மக்கள் சார்ந்த களத்தோடு பயணிக்கின்ற பொழுது மக்களை ஏமாற்றி கொண்டு திரியக்கூடியவர்களுக்கு அது பெரிய வலியை கொடுக்கும். எனவே அந்த மனிதனை எப்படி குறைத்து மதிப்பிட வைக்கலாம் என்கின்ற முயற்சிகள் எடுக்கப்படும். அந்த முயற்சிகள் தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்ன? அதற்கு வைத்தியர் அர்ஜுனா கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன? உண்மையிலே இளங்குமரன் அவர்களை செம்மறி என்கின்ற வார்த்தையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அழைத்தாரா? இந்த கேள்விகள் தான் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் இது சார்ந்து அவர் எடுத்து வைத்த சில விடயங்களை நான் பதிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்றார். நான் பேசிக்கொண்டு இருந்த பொழுது கடற்தொழில் அமைச்சர் குறுக்கிட்டு என்னுடைய பேச்சை அவர் திசை திருப்புவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். நான் எந்த இடத்திலும் என்னுடைய கௌரவமிக்க என்னுடைய தோழராக இருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் நான் இழிவாக பேசவில்லை. அப்படி பேசியது அதாவது இந்த பாராளுமன்றத்தின் சட்டத்திட்டத்திற்கு அது எதிரானது என்பது எனக்கு தெரியும். அப்படி நான் பேசக்கூடிய ஒரு மனிதரும் இல்லை. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி மட்டும்தான் நான் பேசுவதற்கு முனைப்பு காட்டுகிறேனே தவிர
யாரையும் தனிப்பட்ட விமர்சனத்திற்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை நான் எடுக்கவில்லை. எனவே இளங்குமரன் அவர்கள் மீது நான் தவறான ஒரு கருத்தை பதிவிட்டேன் என்று சொல்வதே அப்பட்டமான பொய்யாக இருக்கிறது என்று வேதனையோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டார் இன்று நாடாளுமன்றத்தில். நாம் விசாரித்த வகையில் வைத்தியர் அர்ஜுனா அப்படி ஒரு வார்த்தையை எடுத்து வைத்தாரா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அது இல்லை என்பதுதான் பதிவாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் கோபப்படக்கூடிய மனிதர், ஒரு ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு மனிதர் என்கின்ற கணக்கீட்டில் பார்க்கலாம். நேற்று லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது இலக்கியத்தை துறையை சார்ந்த ஒரு ஐயா அவர்களிடம் தொலைபேசியில் பேசினேன். 85 வயதை சார்ந்தவர்கள் அவர் இலக்கியத்திலே மிக பெரிய ஒரு ஆளுமை. இங்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இலக்கியம் சார்ந்த விழாக்களில் ஐயா அவர்கள் கலந்து கொள்வது மரபு. பல இளைஞர்களை இலக்கியம் சார்ந்த பக்கத்திலே திருப்பி அவர்களை இலக்கியத்தின் மீது பற்று கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நேற்று தொலைபேசியில் என்னை இங்கு வந்திருக்கிறார்கள், சென்னையில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது என்னை தொலைபேசியிலே அழைப்படுத்த பொழுது சொன்னார்கள், நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவும் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பேசுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது உண்மையிலே எனக்கு அது பாராட்டுக்குரியதாகத்தான் இருக்கிறது. நான் எந்த கல்லூரியில் படித்தேனோ அந்த கல்லூரியில் தான் அவரும் படித்திருக்கிறார். ஆனால் என்னை விட அவருக்கு வயது மிக மிக குறைவு. இப்பொழுது வைத்தியருக்கு 39 வயது இருக்கும், எனக்கு 85 வயது பக்கத்தில் சென்று விட்டது. எனவே எங்களுக்கும் அவருக்கும் இடையே வயது வித்தியாசம் பெரிய வயது வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் தமிழர்களுக்காக பேசுவதற்கும் வைத்தியர் இருக்கிறார் என்கின்ற இந்த விடயம்தான் இன்றைய ஆறுதலாக இருக்கிறது. எனவே நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதை கடைபிடியுங்கள். கண்டிப்பாக அது நல்ல ஒரு வழிக்கு தான் செல்லும். வைத்தியர் அர்ஜுனா கோபக்கார மனிதர்தான். அவர் எந்த நேரத்தில் எப்படி கோபப்படுவார் என்கின்ற விடயம் தெரியாது. ஆனால் அவர் ஒரு நேர்மையான மனிதர். மக்கள் சார்ந்த விடயங்களில் நான் முழு மனதோடு வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய மனிதர். அவர் எந்த சூழலிலும் மக்களுக்கு விரோதமாக போக மாட்டார். எனவே நீங்கள் தைரியமாக கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று குறிப்பிட்டார். வைத்தியரை பொறுத்தமட்டில் பல மட்டங்களில் அவருக்கென்று ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. அது அவருடைய நேர்மைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு. எனவே அவரை எதிர்ப்பதற்கு மற்ற அரசியல்வாதிகளுக்கு வேறு எந்த களமும் கிடைக்காத பட்சத்தில் ஒரு பொய்யான தகவல்களை எடுத்து வைத்து வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கக்கூடும். அதுதான் இப்பொழுது நடந்திருப்பதாக யூகிக்க முடிகின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அதை கண்டு அச்சப்படவில்லை. அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இங்கே என்னென்ன செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்பதை மையப்படுத்தி மிக தெளிவாக அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே வைத்தியர் அர்ஜுனாவை நாம் வியந்து பார்க்க வேண்டும் என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை நாம் ஆதரிக்க வேண்டும். அவரால் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கையை நாம் சுமந்து கொண்டு பயணிக்க வேண்டும். ஒரு அரசியலுக்கான மாற்றம் என்பது ஒரு நீதி சார்ந்தவர்களால் தான் கொண்டு வர முடியும். அதை வைத்தியரால் கொண்டு வர முடியும் என்பதால் வைத்தியர் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். தொடர்ச்சியாக வைத்தியரை குறித்த பல செய்திகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நான் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பேன். நன்றியுடன் என்பார்.